மக்களே, இந்த விபத்து நம்ம போன காணொளி பார்த்தோம். இப்போ தீயணைப்பு வாகனம் வந்திருக்கு. ஸோ தீயணைப்பு வாகனம் வந்து நம்ம வெள்ளகோயில் தீயணைப்பு வாகனம் வேற எங்கே புதுப்பையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு போயிட்டாங்களாமா. அதனால் காங்கேயத்திலேருந்து வந்திருக்கிறதா நம்ம சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ தீயணைப்புத்துறை வீரர்கள்லாம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களே, டிரைவருக்கு எதுவும் ஆகலை, அதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல். ஒரு டிரைவர் இறங்கிட்டாராமா, இறங்கி ஓடிட்டாராமா. உள்ள பிஸ்கட் வண்டி போல், அதனால் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபயர் சர்வீஸ் வந்து பைப்பெல்லாம் ரோலெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஃபயர் சர்வீஸ் ஒரு ஒன் வேல இருக்கிறனால கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்தான ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மரில் மோதுனால அங்கே இதாகிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ வருஷம் இந்த ரோட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அப்புறம் சின்ன சின்ன சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யுது, விபத்துக்கள். எப்போவுமே நம்ம ரோடு கொஞ்சம் இந்த ரோடு தான். புகை நாற்றமே முடியல, அந்தளவுக்கு கருகின வாச ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கருப்பாக வந்த புகையெல்லாம் இப்போ வெள்ளையாகிருச்சு. ஆனால் நாற்றம் பயங்கரமாக இருக்குது. தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி டேங்க்லேருந்து ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரோட்டில் செய்தியெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். ரோட்டில் பயணிக்கும்போது மிகுந்த கவனத்தோடு பயணிக்கணும். ஸோ உயிர் சேதம் எதுவும் இல்லை, பொருள் சேதம்தான். வண்டியும் டிரான்ஸ்ஃபார்மரும் அவுட்டு. இது தற்போதைய தகவல். இதுக்கு மேலே என்ன ஆகுங்கிறது நம்ம இனி போக போக பார்க்கலாம் மக்களை. டிரைவர் தப்பிச்சிட்டார், நல்லா தப்பிச்சிட்டார். மக்களை, தீயணைப்பு வீரர்கள் அணைத்து கொண்டு இருக்கிறார்கள். புகையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோட்டில் இனி மீண்டும் சேவை தொடங்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒன் சைடாக தான் போயிட்டுருக்குது வண்டி. இந்த காணொளிகள் இதெல்லாம் எதுக்காக நம்ம ரோட்டில் ரொம்ப கவனமாக பயணிக்கணும் மக்களை. சரி, இதனுடைய செய்தி என்ன, முழுமையான செய்தி என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம செய்தித்தாள்லையோ இல்லை வேறு ஏதாவது மூலியமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மக்களை.